Hallelujah. Praise God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர் 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 நல்லவர். Hallelujah. அப்பா மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உங்க மகிமையினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உங்க மகிமையினால் நிரப்புங்கப்பா, உங்க மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஓ, எங்களோடு இணைந்து உயர்த்துகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ பிரசன்னம் அக்னியா இறங்கட்டும். ஹோலி 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 ரேப்ரா கபரா துரபரா ஷதரா. உங்க பரிசுத்த பிரசன்னத்தில நிரப்புங்கப்பா. ரேப்ரா கபரி பலா துரபரி பெரி கபரா பலதரா ஷிபா. கடந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, அந்த 4வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளோடு நாங்கள் பிரவேசிக்க நீங்க கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 உயர்த்துகிறோம். ஆமே, எங்களுக்கு நீர் ஊற்று தண்ணீரா இருக்கிறீர், எங்கள் கண்மலையா இருக்கிறீர், நீர் எங்கள் கோட்டையா இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம். ஆமே. ரேப்ராபாலாதார பாடுவோமா எல்லாரும் இணைந்து. ஆமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வாரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வாரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் இந்த சபை தனிலே பாடுமா. ஆமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் இந்த சபை தனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் இந்த சபை தனிலே இறங்கிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வாரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வாரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நல்ல கரங்களை தட்டி ஆமே. கண்மலை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம்முடைய ஜனத்தின் தாகம் தீர்த்தீரே. அப்பா, இந்த நாளில் எங்கள் ஆத்தும தாகத்தை, எங்கள் தாகத்தை தீர்க்க இறங்கி வாரும். ஆமே ஆமே. நல்லா கரங்களை தட்டி. ஓ, கண்மலை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், சொல்லோ, பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ரிபாலா தரபா ஷதரபா ரிபாலா ஷதரதுனா தரபோஷ தரபோகபல் ரகதனா தியாந்தர பௌஷிக பராங்கலா ரிபாலா தரபா ஷிபரபா ஓலா பரகா ரிபாலா தரபா ஷிபரபா ரிபரி கபரபா தரபா. ஆமென். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார், நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன்
உயிருள்ள நாள் வரையில் இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். அவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், சொல்லுங்க. அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவா ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். புது பாட்டு இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. இன்னொரு முறை கூட. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஓ நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் உள்ள தாளத்திலிருந்து. நீர் எத்தனை நல்லவர் அப்பா. நீர் எங்களுக்கு செய்த நன்மையை நினைச்சு உம்மை துதிக்கிறோம். கடந்த 3 மாதங்கள் நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த அளவில்லாத கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உபத்திரவத்தின் பாதையில் எங்களோடு கூட நடத்தினீர் அப்பா. எல்லா மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தீர். உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்
விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. ஓடி ஓடி சொல்லுவே, ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார். மீண்டும் சொல்லுங்க, என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தினார், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நல்ல கரங்களை தட்டி ரே பாலாதர பஷபர பரே பாலா உரா பிரபர துரபரே பரே பரே கபர பாலாதர பரே பாலாதர பா. வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை மகிமை மகிமை. Glory, 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 glory. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான சொல்லுங்க, எங்களை என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை. இரண்டு கரங்களை உயர்த்தி தெய்வத்திற்கே மகிமை. மலதரனை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, உமக்கே உமக்கே. பரபலதர பரி பலதர பரபலதர பரபர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவே ஹாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே உம்மை துதிக்கிறோம். ரபரபரபரபரபா. பிதாவே இயேசுவே ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ரபரபரபரபரபரபரே பலதரபரபரதரப. Hallelujah, hallelujah,
Hallelujah, மீண்டும் Hallelujah, 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 Rabba 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 Rabba. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் நீங்கள் விசுவாசமேதல் நீடாதே, நத்தாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நத்தாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. இந்த கிருபைகளை நான் பாடுவேன், இந்த மகிமைகளை தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இயேசு எத்தனை நல்லவர், இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. ஆமென். நல்ல துதிங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஆவியில் அந்நிய பாசை நல்லா பாடி துதிச்சோம். கொஞ்ச நேரம் அப்படியே ஆவியில் அப்படியே ஜெபம் பண்ணி இந்த மாதத்துல அப்பா நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற கல்வாரி சிலுவையின் மூலமாய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளை நம்ம இப்போ சுதந்திரிக்க போறோம். எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? நல்ல ஆவியில ஜெபம் பண்ணி பெற்றுக்கோங்க. நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. Hallelujah, 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 Yahweh, Hallelujah, Yahweh, Hallelujah, Yahweh, Hallelujah, Yahweh, Yahweh, எல்லா வசிய மருந்துகள் எரிகிறது எரிகிறது எரிகிறது. இனி உங்க சரீரத்துல அந்த வசிய மருந்து வேலை செய்யாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் ஆவியிலே கரங்களை வைத்தி நல்லா நீ பாசையில ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே வந்திருக்கிறேன். நீங்கள் அப்படியே உங்க இருதயத்தை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கப்பா. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவுங்க. இந்த மாதத்தின் முதலாவது நாள் இந்த மன மகிழ்ச்சி நாள் அப்பா உங்க ரத்தத்தை எங்க மேல தெளிங்க சொல்லுங்க அப்பா. ஒவ்வொரு இருதயத்துல உங்க ரத்தத்தை ஊத்துங்கப்பா. எங்களை கழுவி சுத்திகரிங்க. அறிந்து அறியாம செய்த ஒவ்வொரு பாங்களையும் உங்க ரத்தத்தால கழுவுங்க. இன்னும் எங்களை பரிசுத்தமாக்குங்க.
இன்னும் எங்களை சுத்திகரிங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உங்க மகிமையின் பிரசனத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய ஆழத்துக்களை கொண்டு போங்க. அப்படியே மன துருக்கத்தின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அப்பா, எங்க அற்பமான சரீரத்தை உங்க மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மர்வமாக்குங்கப்பா. அப்பா, எங்களை மர்வமாக்குங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரத்தை உம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மர்வமாக்குங்க. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாடிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இந்த மாதத்திற்காக, இந்த ஏப்ரல் மாதத்திற்கு நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும், மொத்த ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம். ஒவ்வொரு மேல் இறங்கி வரட்டும். ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்கிற இயேசு நாமம், சாகாமை, அழியாமை, ஆரோக்கியத்தை இயேசு நாமத்தை கட்டவிழ்க்கிறோம். மகிமையை கட்டவிழ்க்கிறோம். மகிமை ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்கிறோம். ரிசீவ் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி எல்லா கட்டுகள் உடையிட்டு உடையிட்டு உடையிட்டு, எல்லா சாப கட்டுகள் உடையிட்டு, தலைமுறை சாப கட்டுகள் உடையட்டும். நுரையீரல்ல ஈரல்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறிக்கொண்டு இருக்கு. எல்லா அலர்ஜி பிரச்சனையும் மாறிக்கொண்டு இருக்கு. எல்லா திகில், மரண பயங்கள் எல்லாம் வெளியேறிக்கொண்டு இருக்கு. எல்லாம் மரணமாகட்டும், எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும். ஒவ்வொருடைய வீடு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும், நிலங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும், ஆவி, ஆத்மா, சரீரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும். இந்த மாதத்தில் எல்லாம் புதுசாகட்டும். அற்பமான சரீரங்கள் கிறிஸ்துவின் மகிமையின் சரீரத்துக்கு இயேசுவின் நாமத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும். Hallelujah, 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 hallelujah. Yahweh, Yahweh, hallelujah, Yahweh, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரும், எங்களோட ஆன்லைன் மூலமா இணைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரேயர் மினிஸ்ட்ரி ஃபேமிலியை இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும், அவங்க குடும்பங்களையும் இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மறுரூபம் ஆகட்டும், மகிமை பெருகட்டும், எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும், எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும். ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்கப்பா. இந்த மாசத்துல இந்த பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியம் வளர்ந்து பெருகட்டும், அடுத்த லெவல்ல போட்டும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். அப்பா, நீர் எங்களோடு பேசுங்க. எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த மாதத்திற்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மன்னாவை எங்களுக்கு பிட்டு தான் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தாலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்ற நாளிலேயே இந்த மாதமும் இந்த புதிய மாதத்திலும் இதனை கர்த்தர் நம்முடைய இந்த பிரேயர் மினிஸ்ட்ரிக்கு என்று கொடுத்த அருமையான ஒரு வாக்குத்தத்தமான
வசனம். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தின் பின்பகுதி. ஹல்லேலூயா. உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், என்னோட கூட சேர்ந்து வாசியுங்கள். இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் மாறும். ஹல்லேலூயா. இருளாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உதிக்கப் போகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட இருள், ஒரு அந்தகாரம், பயங்கரமான கார் இருள், ஒரு முகத்தை ஒருவர் காண முடியாதபடி, வழியதே தெரியாமல், நான் எங்கு போக, என்ன செய்ய, இனி என் வாழ்க்கை எப்படி மாறும், என் பிள்ளைங்கள் வாழ்க்கை எப்படி, திருமணம் எப்படி நடக்கும், வேலை எப்படி கிடைக்கும், வேலைவாய்ப்பு என்று அப்படிப்பட்ட கலக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் மற்றவங்களோடு கூட பேசினார்கள். இல்லையா? உங்களுடைய இருள் வெளிச்சமாக மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற எப்பேற்பட்ட அந்தகாரங்களும் ஹல்லேலூயா அது மத்தியான வெயிலை போல் கத்த மாறப்ப அனுப்புகிறார். நீதியின் சூழ்நிலை இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே உதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற சூரியன் வந்தால் எப்படி பனி உருகிறமோ, நிற்க முடியாது மழை போன்ற எத்தனை பிரச்சனைகளும் அது பனி மாறி உருகும். ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாத கர்த்தர் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா நீங்கள் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகின்றோம். இந்த வசனத்தின் முன்பகுதியை நம்ம பார்த்தா இப்படியாக போடப்பட்டது: பசி உள்ளவனிடத்திலே உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினாள், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. பசியாய் உள்ளவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். சிறுமைப்பட்ட யாருமற்ற நிராதரவற்ற பிள்ளைங்க இன்றைக்கி பூமி நிறைய இருக்காங்க, நம்முடைய கண் முன்னாக காணப்படுகிறாங்க. நமக்கு எவ்வளோ திராணி தெம்பு இருக்கிறதோ, நம்மளால் எவ்வளோ கெப்பாசிட்டி, நமக்கு எவ்வளோ தகுதி இருக்கிறதோ, நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதியை பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண காலங்களில் ஹல்லேலூயா யாத்திராகமத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஹல்லேலூயா அநேக காரியங்களை கூறிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதில் ஒரு காரியம் ஹல்லேலூயா யாத்திராகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்துலேருந்து இப்படியாக போடப்பட்டது. யாத்திராகமம் 22. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 22:21 இந்த வாசிக்கின்றேன். அந்நியனே சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்திலே அந்நியர்களாக இருந்தீர்கள். விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக, அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கும் நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டிக்கு வாங்கியவர்கள் போல் அவனிடத்திலே வட்டி வாங்க வேண்டாம். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் அப்பொழுது பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடாக. நம்ம ஹல்லேலூயா ஆண்டுடைய ஏற்றுக்கொண்ட ஆண்டு பிள்ளைங்களுக்குள்ள இந்த மாதிரி நம்முடைய பணத்தை வட்டி கட்டுறது வேதப்படி பாவம். அதே போல் அந்நியர்களை சிறுமைப்படுத்தக்கூடாது. சிறுமைப்பட்ட ஜனங்களை அந்நியர்களாக நம்ம நினச்சவங்களை குடும்ப நமக்கு கை இருக்குது, வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, எதுனாலும் செய்யலாம் என்ற அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கின்ற விதவைந்து கெட்ட பிள்ளைகளையும் ஒடுக்கக்கூடாது. அவங்க ஒடுக்கும் போது நீங்கள் அப்படி செய்தால் அவங்க ஆண்டு நோக்கி முறையிடும் போது கர்த்தர் கேட்டு என்ன செய்வாரா? கோபம் ஒன்றாகி பட்டயத்தான் கொலை செய்வார். அப்புறம் உங்கள் மனைவிகளே எப்படி ஆயிடுறாங்க? விதையாயிடுறாங்க. உங்கள் பிள்ளைங்க திக்கிட்டு போயிடுவாங்க. இது ஒவ்வொரு அந்த யாத்திராகமத்தில் முழுவதுமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவர். வேதத்தில் அநேக இடத்துல அடைகிறது. விதவைகளுக்கு தகப்பன், சகாயர், திக்கற்ற பிறகு சகாயர், தனிமையான வீடுவாசல் ஏற்பட்டு கொடுக்கின்றவர். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட காலங்களில் சிறுமைப்பட்ட நெருக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு அவர் தஞ்சம். சிறுமையான பங்கம் ஆண்டு இருப்பார். அதிகமான பக்கம் இருக்க மாட்டார். பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குங்கன்னு உலக மனுஷங்க நம்புவாங்க, ஏமாந்து போவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அவர்கிட்ட பட்சபாதம் இல்லை, பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட எதுவுமே பழிக்காது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் நீதி ஸ்தலத்தில் அநியாயம் இருக்கின்றது.
காவல்துறையில் எல்லா இடத்துலையுமே அரசு துறை நிறுவனங்களில் பணம் இருந்தால் அவங்க பக்கம்தான் இன்றைக்கு நியாயம் வழங்கப்படுகிறது. ஏழை மக்கள் பக்கத்தில் தவறே இல்லை, நியாயம் இருக்குதுன்னாலும் ஏழையோட சொல் அம்பலத்துக்கு ஏறாத மாதிரி அவங்க பணம் உள்ளவங்க, அதிகாரத்தை உள்ளவங்க மறைவாக இருந்து என்ன செஞ்சாலும் என்ன ஏவினாலும் அது வெளியே தெரியலை, தெரிஞ்சாலும் அதை சப்போர்ட் பண்ணுற குரூப் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்காங்க. தீமையான நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள ஆதரித்து அவங்க பணத்தினால் அதிகாரத்தினால தனக்கு ஒரு ஆதாயம் வரும் என்று அதை கண்டு காணாமல் அவங்கள ஆதரிக்கின்ற கூட்டம் அதிகரித்துட்டு இருந்த கடைசி காலங்களில் மனிதர்கள் பணப்பிரியராக மாறிட்டாங்க. தற்பெருமை வீம்புக்காக நல்லோரை பயக்கிறாங்க. நல்ல கருத்தை சொல்கிறவங்கள, நல்ல கருத்துக்கு நிற்கிறவங்கள அவங்கள எவ்வளவு ஆபாசமாக பேச முடியுமோ, தூஷிக்க முடியுமோ, வேதனைப்படுத்த முடியுமோ, குற்றப்படுத்த முடியுமோ, அவங்கள அப்படிப்பட்ட செய்யாத குற்றத்தை வீண் பழி சுமத்தி அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணி இப்படிப்பட்ட காரியங்கள் கடைசி காலங்கள் அதிகமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, கர்த்தர் இதை அருவருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் உலக பிள்ளைங்களில் காணப்படலாம், உலக மனிதர்களில். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ரத்தத்தால் கழுவப்பட்ட நான் அவருடைய சந்ததி என்று சொல்கின்ற பிள்ளைங்களை காணப்படக்கூடாது. நாம் அவருடைய பசியை நாம் பார்த்து நம்முடைய தொழிலில் நமக்கு வருகின்ற ஹல்லேலூயா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அவனுடைய பிள்ளை என்கிற சாட்சி விளங்கத்தக்கதாக மற்றவர்கள் வாங்குறது போல லஞ்சம் வாங்காமல், மற்றவங்க சிறப்பில் நியாயத்தை புரட்டாமல், மற்றவங்க சிறப்பில் அநீதிக்கு துணப்பாகாமல் எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா இடங்களையும் ஆண்டு நாமத்தை நினைச்சினா மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் இருளில் வெளிச்சம் உதிக்கும், சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்க வேண்டும். இந்த 58ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலிருந்து சொல்கின்ற ஒரு காரியம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம் வரை, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்றார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாக இந்நாள் உபவாசிக்கிறப்பல உபவாசியாது இருங்கள். மனுஷன் தன் ஆத்துமை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான என்றும் சொல்லுகிறீர்கள். இந்த நாளில் 2 காலங்கள் என்று தென்னிந்தியத்தை சொல்ல ஃபாலோ பண்ணுறாங்க, அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு அந்த ஈஸ்டருக்கு முந்தின 40 நாள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்து உபவாச நாளாக நியமித்து, சிலர் பூ வைக்க மாட்டாங்க, சிலர் கறி சாப்பிட மாட்டாங்க, சீகரிப்பின் காணிக்கையை படைப்பாங்க. அந்த ஈஸ்டர் அன்னைக்கு, பெரிய கிழமைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக கர்த்தருக்காக விசேஷமாக நினைக்கிறாங்க. ஒரு சாரார் இன்னொரு சார் கர்த்தருக்கென்று விசேஷமாக நினைக்கல. எப்படி ஆனாலும் விசேஷிக்கிறவங்க அதை விசேஷிக்காதவங்க அர்த்தம் பேசக்கூடாது. அதே போல் விசேஷிக்காதவங்களும் விசேஷிக்கிறவங்களும் அந்த நாட்களை ஆண்டுக்காக அவங்க விசேஷித்து செய்கிறாங்க, அதை அர்த்தமாக பேசக்கூடாது. பூசிக்கிறன்னு புசியாக திருப்பவனை அர்த்தமாக பேசக்கூடாது, புசியாக திருப்பணும் பூசிக்கிறன்னு அர்த்தமாக பேசக்கூடாது. ஆனால் இன்றைக்கு பரியாசம் பண்ணுறாங்க, தாங்கள் செய்கிறது சரி என்று, தாங்கள் செய்தான் சரி நாங்கள் என்று ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இந்த கடைசி காலங்களும் காணப்படுகிறது. அதே போல் இந்த உபவாச நாளில் ஆண்டர் வச்ச நோக்கம், இந்த சபைக்கு அவங்க செய்கிற நோக்கம் ஒவ்வொருவரும் ஆண்டரை போல தாழ்மையாக மாறணும், அன்பாக மாறணும், பிறரை நேசிக்கணும், பிறரை கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணங்கள் வர வேண்டும். வாழ்க்கையில் ஒரு துளிர்விட அனுபவம், பழைய பாவ மனுஷனுடைய சாயலை கலந்துட்டு புதிய மனுஷனாக மாற வேண்டும். ஒவ்வொரு வருடமும் சபைகளில் வைத்த நோக்கம் இதுதான். அந்த சபை அந்த செய்தியை கேட்டு அந்த உபவாச நாளில் தன்னை தாழ்த்தி, உபவாசம் என்றாலே தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை தாழ்த்தி தேவனுடைய மகிமையை நமக்குள் கொண்டு வந்து தேவனுடைய சாயலை மாறுவதுதான் உபவாசத்தின் உண்மையான அர்த்தம். இன்றைக்கு இதை சபைகள் மறந்து, மக்கள் மனுஷங்க மறந்து கேட்குறாங்க, நாங்கள் உபவாசம் பண்ணி இருக்கோம், நீங்கள் எங்கள் ஜெபத்தையே கேட்கலன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உங்கள் இஷ்டப்படி, உங்கள் மனசு என்ன தோணுதோ, உங்கள் இச்சையின்படி நடக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க. உபவாசம் இருந்தால் கண்டிப்பாக குறைந்தது அந்த வெறும் வயிற்றோடு கூட 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும்.
கட்டாயமாக. இல்லைன்னா நீங்கள் 2 மணி நேரம் கூட ஜெபிக்கலாம். உபவாசத்தோடு இருக்கும் பொழுது வேலையை செய்யக்கூடாது, ஒதுக்கிட்டு உட்கார்ந்து தேசம் தான் உட்கார வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம இஷ்டத்துக்கு அலைகிறாங்க, இஷ்டத்துக்கு எல்லா காரியமும் செய்கிறாங்க. ஆனால் கேட்டால் உபவாசம் என்று ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் பூமியில் வாழும்போது சொல்லியிருப்பார், நீங்கள் உபவாசம் நான் இருக்கேன்னு சொல்லி மனுஷங்களுக்கு தெரியக்கூடாது. ரொம்ப முகத்தை வாடி போக பண்ணி அப்படி ரொம்ப டயர்டாகி நான் இருக்கேன் இதை சொல்வது தவறு. நான் உபவாசம் ஜெபித்தேன், நான் உபவாசம் பண்ணுறேங்கிறது உங்களுக்கும் கர்த்தருக்கும் முன்பாக மாத்திரம் காணப்படுமே ஒழிய மனுஷனுக்கு முன்பாக காணப்படக்கூடாது. இன்றைக்கு அது சர்வசாதாரணமாக போகிவிட்டது. நல்ல சாதாரணமாக நீ எண்ணெய் பூசி நல்ல முகத்தை கழுவி முகத்தை ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும்னு சொல்லி ஆண்டு சொல்கின்றார். ஹல்லேலூயா. ஆனால் இன்று அப்படிப்பட்ட காரியம் இல்லை. அதை பிரபலப்படுத்துகிறாங்க, இஷ்டப்படி நடக்கிறாங்க. அதே போல் வழக்கு சண்டை போடுறாங்க, வாது துஷ்டத்தனை கைகள் குத்துறாங்க, சண்டை போடுறாங்க, மற்றவங்களை கேஸ் பண்ணாங்க, மற்றவங்களை எதுனாலும் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட காரியம் உங்கள் சத்தத்தை மட்டும் நாங்கள் சத்தமாக ஜெபிக்கின்றோம், சத்தமாக நாங்கள் இருக்கணும் என்று மற்றவனுக்கு காண்பிக்கிறாங்க, அதுக்காக இருக்காங்க. இப்படிப்பட்ட காரியம் தேவனுக்கு பிரியமாக இல்லை. மற்றவங்களை போல நாங்கள் இருக்கோம் என்று சொல்லி சாதாரண உடை அணிந்து உபவாச ஜெபத்துக்கு பொதுவாகவே நல்ல ட்ரெஸ் யாருமே போட மாட்டாங்க. ரொம்ப சாதாரணமான ஆண்டு இதை வெளிப்படையான வேஷத்தை கட்ட இகழுகின்றார். ஹல்லேலூயா. கர்த்தரால் புகழப்படனே உத்தமன். கர்த்தருக்குன்ற நாட்கள் வேஷித்துக்கணும், கர்த்தர் புகழ்ன மாதிரி அந்த மனுஷன் முகத்தை பார்ப்பான். இவங்க இவ்வளோ பக்தியாக இருக்காங்களே, இவங்க இவ்வளோ இருக்காங்களே, இவங்க ஆலயத்துக்கு கொடுக்காங்களே, இவங்க இவ்வளோ இருக்காங்க என்று மனுஷன் பார்த்து புகழ்வான். மனுஷன் அந்த காரியங்களை இன்றைக்கு தவறாக நடந்து தவறாக சம்பாதித்து அநேக பணங்களை கொண்டு சர்ச்சில் கொடுக்கும் பொழுது வெளிப்படையான அங்கே உள்ள நபர்கள் பார்வைக்கு அவங்க செய்யும்போது அவங்க புகழ்வாங்க, வைப்பாங்க, அந்த காசு அங்கீகரிப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களையும் அவங்க இதயத்தையும் அவங்க உள்ள அக்கிரம சிந்தையை கத்த கண்டு மனுஷ முகத்தை பார்ப்பாங்க, கத்த இதயத்தை பார்ப்பாரு. அந்த காணிக்கை அவர் அங்கீகரிக்க மாட்டார். மனுஷங்க அங்கீகரிப்பாங்க. அப்படி அதிகமாக சபைக்கு பணம் கொடுக்குறவங்கள அவங்க கண்டிப்பாக தூக்கி வச்சு பேசுவாங்க, அவங்கள கனப்படுத்துவாங்க, அவங்களுக்கு எல்லாமே செய்வாங்க, அவங்க இஷ்டப்படி சபையை ஆட்டுவாங்க. இன்றைக்கு எல்லா இடங்களும் இப்படி தான் காணப்படுகிறது. ஆனால் அவங்க ஆண்டுக்கு பிரியமானவங்களா, ஆண்டு விரும்படி செய்கிறாங்களா, ஆண்டுடைய வழிநடத்த அவங்க வாழ்க்கை இருக்கா என்று அதை அறிய மனசு இன்றைக்கு தமிழ் சபைகள் நிறைய இடத்துல இல்லை. அந்த வித்தியாசம் இல்லை. பகட்டாக இப்படிப்பட்ட உள்ள வழக்கு வாது துஷ்டத்தனமுடைய அநேக ஜனங்கள் கம்யூனியன் எடுக்காங்க. அவங்க அந்த கையினால் ரத்தம் சிந்தும் கைகள், ஏழைகளை ஒடுக்கின கைகள், பரியாசம் நாவு, ஆபாசமாக தூஷிக்கிற நாவு, பாவம் என்கிற உதடு, இச்சையை பார்த்த கண்களோடு கூட அந்த அசுத்தத்தோடு கூட ஆணுடைய திருவிழா பங்கு பெறாங்க. கண்டிப்பாக இதை ஆக்கணி கூட திருக்கப்படும். ஆனால் நாம் நம்மை ஒவ்வொரு ஆனாலும் ஆத்மாவை தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, என் கண்ணால் காதால் கையால் செஞ்ச இதயத்தால் செஞ்ச ஒவ்வொரு பாங்களும் மன்னிங்க. அவங்க அந்த அப்பத்தை நான் சாப்பிட எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தினால கிருபையினால் நான் உங்கள் சந்நிதியில் சேர்ந்தேன் என்று நம்ம தாழ்த்த வேண்டும். அந்த பாவத்தை திரும்ப செய்யக்கூடாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் போராட வேண்டும், கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைய நாள் உபவாசம் என்பது இப்படியாக காணப்படுகிறது. வெளிப்படையான காரியங்கள் இன்றைக்கு அதிகமாக காணப்படி ஆண்டு இது வெறுக்கின்றார். ஒரு 7 காரியங்கள் ஆண்டு செய்கின்றார். நீ என்ன 8 காரியங்கள் இப்படி இருந்தால் இதுதான் உபவாசம் என்று. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம். திரும்ப அந்த 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் வசனம் வர. ஹல்லேலூயா. 6, 7 வாசிக்கலாம். அக்கிரமத்தின் கட்டுகளை முதல் பயின்று அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. ஹல்லேலூயா. நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்க்கிறது. உபவாசம் இருந்து ஆவியில் ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாஷையில் ஆவியில் கருத்தோட ஆவியோடு ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்முடைய ஆவியை எடுத்து அவர் ஜெபிக்கும் பொழுது பிசாசு அநேக காரியங்கள் மனிதர்கள் செய்கின்ற எல்லா அக்கிரமங்களை காண்பித்து அதை ஆவியில் நீங்கள் பூமியில்
மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அவர் இந்த பூமியில் வாழும் பொழுது ஒரு மனுஷனுக்கு வியாதியாக இருக்கும் பொழுது முதலாவது அவன் செய்த பாவம், அந்த பாவத்தினால் வந்த வியாதியை என்ன செய்வாராம், அந்த பாவத்தை மேலே மன்னிப்பார். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் அவங்க அறிக்கையிட்டு அதை மன்னிக்கப்பட்ட அந்த வியாதி சுகமாகும் என்று கர்த்தர் அறிந்து நீங்கள் நிறைய அதிசயங்கள் அவர் செய்த அற்புதங்களை தியானித்து பாருங்கள். அல்லேலூயா. உன்னை செய்த பாவத்தை நான் மன்னித்தேன், நீ இனி பாவம் செய்யாத, நான் உன்னை மன்னிச்சேன்னு கர்த்தர் நிறைய இடங்களில் சொல்லுவார். அதே போல் ஆண்டவருக்கு பூமியில் பாவத்தை மன்னிக்க எவ்வளவு அதிகாரம் உண்டோ அதே போல் அவர் பிள்ளைகளுக்கு நமக்கும் அவர் ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டு பிள்ளைகளான அல்லேலூயா நமக்கும் கூட அந்த அதிகாரம் உண்டு. நாம் ஒரு வியாதியஸ்க்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். ஆண்டருக்குள்ளே நடக்கிறவங்க ஆவி இணைக்கப்பட்ட எல்லாருக்குமே எல்லா ஊழியக்காரங்களுக்கும் தெரியும். ஒரு இடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன ஆவிக்கிரியை செய்து அந்த இடத்துல என்ன நடக்கு, அவங்க வீட்டில் என்ன நடக்கு, அவங்களுக்குள்ள என்னெல்லாம் அவங்க செஞ்சாங்க என்பதை அவங்க தலையில் நீங்கள் கை வைக்கும் பொழுது அது உங்களுக்கு படமாக காண்பிக்கப்படும். கிறிஸ்துவுக்கான ஒரு சரியான ஊழியக்காரர் என்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண்டு காண்பித்து அந்த மனிதன் ஒரு வேலையை அக்கிரமணியம் செய்வது, பிறரை அடித்து துன்புறுத்தி பிறரை கொலை செய்து பிற நிலத்தை அபகரித்து இல்லை வாயில்லா மிருக ஜீவங்களை அடிக்கிறதோ கொலை செய்தோ அப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் செய்து அது பாவமாக எண்ணப்பட்டு அதுக்கான வாதிய ஒருவர்கள் அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அதில் என்னச்சுன்னா, ஆண்டவரே இந்த சகோதரி செய்த பார்த்த மன்னிங்க ஆண்டவரே, ரத்தத்தால் கழுவுங்க என்று அந்த அக்கிரமத்தை என்ன செய்யணுமா, நம்ம அந்த கட்டை அவிழ்க்க வேண்டும். பூமியில் நீங்கள் எதை கட்டினீங்களோ அது பலவத்தில் கட்டப்படும். பூமியில் நீங்கள் எதை அவிழ்க்கிறீங்களோ அது பலவத்தை அவிழ்க்கப்படும். அந்த அதிகாரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நாம் அதை அறிந்து ஜெபிக்கணும். அந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து பிற்பாடு அந்த வியாதி சுகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். அந்த வியாதி சுகமான பிற்பாடு நம்ம மனுஷன்ட்ட அவங்ககிட்ட சொல்ல வேண்டும், நீங்கள் இப்படி இருந்தீங்க, நீங்கள் அறிக்கையிடுங்க, ஒப்பு கொடுங்க, இன்னும் செய்யாதீங்க என்று அவங்களுடைய பக்தி விருத்தி ஆண்டு மேல் அவங்க இன்னும் நெருங்குறதுக்கு அவங்ககிட்ட எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இதுதான் உண்மையான உபவாசம். அக்கிரமத்தையும் கட்ட அவிழ்க்க வேண்டும். 2வது பாயிண்ட், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்க வேண்டும். அதே போல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாரம்பரிய கட்டுகள், முன்னோர்களின் வழிபாடு அவங்க இருந்திருக்கும், அவங்க ரசிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சில நுகத்தடிகள் வியாதி குறிப்பிட்ட வயசில் மறிப்பாங்க, குறிப்பிட்ட இடத்துல தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட வயசு வரையும் விபத்தில் மறிச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட பல நுகத்தடிகள் உண்டு. பொருளாதாரத்தை முன்னேறி எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது வீணாகவே போகும். ஒரு குடும்பத்தில் ஒரு தொடர்ந்து பரம்பரையாக பிள்ளைங்க எல்லா ஜென்ரேஷன்லேயும் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, படிக்க முடியாத மாதிரி சில நுகத்தடிகள் இருக்கும். அதை என்ன செய்யணுமா, ஆவில அந்நிய பாஷை நிறைஞ்சி அதை நெகிழ வேண்டும். அதே போல் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை பண்ணணும். அல்லேலூயா. சகல நுகத்தடிகளை உடைத்து போட வேண்டும். நெருக்கப்பட்டு கஷ்டத்தில் வேதனையில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஆவியை ஆவியை எடுத்து அவர் ஜெபிப்பார். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம தமிழில் ஜெபம் பண்ணும்போது 2 வார்த்தையில் பண்ணுவோம், நமக்கு தெரியாது. ஆனால் அந்நிய வாசை ஜெபிக்கும் பொழுது உலகம் முழுவதும் உள்ள பிள்ளைங்க எந்தெந்த தேசத்தில் எந்தெந்த மாநிலத்தில் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, எங்கெங்கே அவங்க இப்படி நம்ம நாட்டில் உள்ள மட்டும் நான் சொல்லிக்கொண்டு இருக்கவில்லை, எல்லா உலகம் முழுவதுமே உள்ள பிள்ளைங்களை ஆவியில் ஒன்று சேர்த்து அந்த இடத்துல நம்ம ஆவியை கொண்டு போய் அவங்களுக்காக ஜெபிக்க வைப்பார். அவங்க விடுதலை ஆவாங்க. அல்லேலூயா. 2 ஊழியம் காணப்படுகிறது. இன்றைக்கு மனிதர்கள் மாம்சத்தில் பண்ணுற ஊழியத்தை தான் பெருசாக பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, கணக்கு போடுறாங்க, பெரிய கூட்டம் நடத்துகிறாங்க, ஆட்கள் வருது, மிராக்கள் நடக்குன்று. ஆனால் ஆவியில் பண்ணுற ஊழியம் என்று இன்னொரு ஊழியம் உண்டு. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம்லாம் அது ஆவியில் பண்ணுற ஊழியம். சிலருக்கு வெளியே போய் பண்ணுற ஊழியம் இருக்கும், சிலருக்கு இப்படி மறைந்திருந்து எலியா போன்று சாமுவேல் போன்று இருந்த இடத்துல இருந்து அப்படிப்பட்ட காரியங்கள் மோசே இப்போ நிறைய உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஊழியத்துக்கும் நமக்கு ரிவார்டு பலவத்தில் உண்டு, அதுக்கு கொடுத்துக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஜெப ஊழியம் பண்ணுறவங்களுக்கு அந்த காரியங்கள் தெரியும். அதே போல் நீங்கள் என்ன செய்யணுமா, ஆவியில் ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட நெருக்கத்தை உள்ளவங்களை நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. நுகத்தடிகளை உடைக்கும். இதுதான் உங்களை குதிரை வேண்டிய திட்டம், சித்தம். இதுதான் உபவாசம். ஆனால் ஜனங்கள் உபவாசிக்க ஜெபிக்கிறாங்க, வெளியே வந்து அந்த ஜனத்தை கொடுத்து ஒருத்தரத்தை பார்த்து இன்னொருத்தர் குறை சொல்லாங்க, முறுமுறுக்காங்க, முறையிடுறாங்க, அவங்கள தவறாக பேசினால் இதை கத்த அறிவிக்கின்றார். இதுவே எனக்கு ஏற்கின்ற உபவாசம். அடுத்த பாயிண்ட்டு 5வது பாயிண்ட்டு, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது.
யார் கரையோடு இருக்கிறாங்களோ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். உங்களுக்கு உதவி செய்யும் மனம் வேண்டும். உங்களுக்கு பணம் இருந்தால், தகுதி இருந்தால், உங்களால் முடிஞ்ச அளவு அதிகமாக இவ்வளோதான் கொடுக்கணும் என்று ஆண்டு கட்டாயப்படுத்தவே இல்லை. பழைய ஏற்பாட்டில் தசமகம் உண்டு. அதே போல் புதிய ஏற்பாட்டிலே கட்டாயம் கிடையாது. ஆனால் உங்கள் முழு மனதோடு கூட நீங்கள் அமுக்கி குலுக்கி சரிஞ்சு எப்படி கொடுக்கீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் தகுதிக்கு, உங்கள் திராணிக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ. ஏழை விதை 2 காசு தான் போட்டால் அவர் திராணிக்கு தன்னுடைய வருமானத்துக்கு, தன்னுடைய ஜீவியத்துக்குள்ள எல்லாத்தையும், வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கத்திருக்குன்னு நான் கொடுக்குன்னு சொல்லி போட்டால் அதை தான் ஆண்டு பார்த்தாரு. 500, 10,000, 5,000, 1,000 ரூபாய்க்கு மேலே 2,000, 3,000 கொடுத்தவங்களாம் ஆண்டு பெருசாக பார்க்கலை. அதெல்லாம் அவர் தூசி நான் நினைப்பார். ஏன்னா பரலோகத்தில் தங்கமே தரையில் உள்ள மண்ணு தான், தரை தான். ஸோ தங்கம் இங்கே பெருசாக காணப்படுது. பரலோகத்தில் தங்கம் தான், பேசிக்கே தங்கம் தான். வெளியேறப்பெற்ற மாணிக்கங்கள், எஸ்பி, இந்திரநீலம், சுனீரம், படிகை பச்சை, மரகதம், சந்திரகாந்தம், இந்திரநீலம், இப்படி பல காரியங்கள், பல வெளியேறப்பெற்ற கற்கள் கட்டப்பட்ட வீடு உண்டு. தங்க ஸ்டார்டிங் ஆண்டோர் அதை பெருசாக பார்க்க மாட்டா, நினைக்க மாட்டார். அதே போல் எருசலேம் தேவாலயம் பல விதமான விலையேறப்பட்ட கற்களால் அலங்கரிக்கப்படுறது பார்த்து பிரமிச்சு எல்லாரும் சொல்கிறாங்க, பாருங்கள் எங்கள் ஆலயம் எப்படி எப்படி என்று. ஆண்டு அதெல்லாம் இந்த ஆலயமாக இடிக்கப்பட்டு போகும்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாரு. அவ்வளோதான். பாஸ்ட்டாக பார்ப்பார். மனிதனுடைய சரீரம் வருகை தமிழ் உலக பிரகமாக மறைக்கிறவங்களுடைய சரீரம்லாம் மண்ணுக்கு போகும், மண்ணுக்கு எரியாகும். ஆனால் ஆண்டுக்குள்ளே மறைக்கிறவங்க சரீரம் ஆண்டுக்குள்ளே மருவமாகும், ஆத்மாவட்ட போகும். மனுஷன் மண்ணுன்னு கத்த நினைக்குறின்றார். மனுஷனுடைய எல்லா புகழ், படிப்பு, செல்வம், அதிகாரம் நிலையானது அல்ல. இன்றைக்கு பணம் இருக்குது, பதவி இருக்குண்டு, என்னால் என்ன செய்ய முடியும், என் கையில் ஒப்பு கொடுக்கப்படலை என்று ஒரு கூட்டம் இன்றைக்கு எழும்பி நல்லோரை பகிக்கிறாங்க, நல்லோருக்கு துன்பப்படுத்துகிறாங்க. அவங்க பண்ணுற தவறை செய்கிறவங்கள கொலை பண்ணுறாங்க, அவங்கள தண்டிக்காங்க, அவங்கள இதை பிளாக் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு பிளாக், யூடியூப் அக்கௌண்ட் பிளாக் பண்ணுறாங்க. Haleluya di antara Reka Mashandorava. பசியுள்ளவனுக்கு நம்முடைய ஆகாரத்தின் சின்னம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. துரத்தப்பட்ட சிறுமியானவளை வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டும். வஸ்திரம் இல்லாதனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். மாம்சமானவனுக்கு நம்மை ஒழிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பசியுள்ள நபர்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதே போல துரத்தப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். உலக மனிதர்கள் போல நாம் நடக்கூடாது. நமக்கும் உலகத்துக்கும் அநீதிக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. பேலியாளுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. அதே போல் உலகத்தை போல் வாழாதபடிக்கு கர்த்தர் அழைக்கவில்லை. உலகத்தை போல் வாழ உங்களை அழைக்கவில்லை. நம்ம தேவனுக்கென்று விசேஷித்த ஜனங்கள். நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும்போது கர்த்தர் உங்களே ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார். நான் மற்றவர்கள் கொடுக்கேன் என்று அந்த பிரபலப்பட்ட இனம் என்ற எண்ணத்தோடு கூட அல்ல, உங்களால் முடிந்த அளவு நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. துரத்தப்பட்ட நபர்களை சேர்க்க வேண்டும். விரட்டப்பட்ட அனாதை போல் அழைகின்றவர்களை, எனக்கு யாரும் இல்லை என்று அப்படிப்பட்டவர்களை விசாரிக்க வேண்டும். ஒரு ஓமையார்த்த சொன்னார். அது ஓமை இல்லை, உண்மை சம்பவம். உண்மையாக நடக்கப்படுற கத்த ஓமையாக சொன்னார். இந்த பூமியில் வாழும் பொழுது ஆண்டோ தன்னுடைய ராஜ்யத்தை வரும் பொழுது ஒரு பக்கம் செம்மறியாடுகள், ஒரு பக்கம் வெள்ளாடுகள் நிற்கும் பொழுது வலது பக்கத்தில் இருக்கிற பார்த்து என்ன சொல்வார், நீங்கள் நான் பசியாக இருந்தேன், காவலில் கிடந்தேன், அந்நியனாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாத இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, ஆகாரம் கொடுத்தீங்க, நீ விசாரிச்சிங்க என்று சொல்லுவார். அதனால் நீங்கள் ஆசிரிக்கப்பட்டவங்க, பிதாவினால் ஆசிரிக்கப்பட்டவங்களே உங்களுக்கென்று நான் ஆயத்தம் பண்ண அந்த ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்க என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ அவங்க வைப்பாங்க, நீங்கள் எப்போ அப்படி பசியோட தாகத்தோடு கட்டப்பட்டு இருந்தீங்க ஆண்டவர் என்று சொல்லும்போது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஒவ்வொரு சிறுமியான இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம தேசத்தில் உண்டு. உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்குற நபர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு, வாயிலா ஜீவன்களுக்கு முடிந்த அளவு துன்பத்தை கொடுக்காமல்
அவங்க நேசித்து அவங்களுக்கு வேண்டிய ஒரு வேளை உணவு கொடுத்தால் அது உங்கள் பலோ கணக்கில் உங்களுக்கு பொக்கிஷமாக சேர்க்கப்படும். வெளியேறப்பட்ட கற்களால் வளர்ந்துக்கப்பட்ட வீடுகள் உங்களுக்கு உண்டு. இந்த பூமியிலே மாத்திரம் முடிந்து போவதில்லை, நீங்கள் சென்ற ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் அங்கே ரிவார்டு உண்டு. நித்தியமாக அதை பறைசாற்றி கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். துரத்தப்பட்டவர்களை கூட்டி சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. விசாரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் விசாரிங்க. ஹல்லேலூயா. நேசிங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை வெளிப்பார்க்க செய்யாமல் மனுஷமாக்கின்றான் கனம் கிடைக்கும் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் கர்த்தர் பார்க்கின்றார் என்று. ஹல்லேலூயா. அதை பிரபலப்பட்ட அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல் ஹல்லேலூயா நீங்கள் அப்படி செய்யும் பொழுது இதுதான் தேவனுக்கு உகந்த உபவாசம். நம்முடைய சந்த நீ அப்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்பொழுது அதுவே தேவனுக்கு உகந்த உபாசம். வஸ்திரமில்லாத கண்டால் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் உபாசம். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் மறைக்கப்பட்டு மனமோன போக்கலாம் ஆண்டு தேவனுக்கு பிரேமல காரியங்கள் செய்கிறது உபவாசம் காண்பிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் செய்யும் பொழுது 8ஆம் வசனம் 58:8 அப்பொழுது விடியற்கால விளப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருள் போன்று இரவு போன்று எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை ஒரு விடிய காலத்தில் இருள் கொஞ்சம் கொஞ்சமாக 5 மணிக்கு ஒரு இருள், 6 மணிக்கு ஒரு வெளிச்சம் வரும். 6, 7 ஆக 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 சூரியன் எப்படி வருமோ அதே போல் உங்கள் வெளிச்சம் எழும்பி உங்கள் சுக வாழ்க்கை சீக்கிரத்தை துளிக்கும். உங்கள் நீதி நீங்கள் செஞ்ச காரியங்கள் உங்களுக்கு முன்னாக செல்லும். அது மறைக்கப்படாது. பலவத்தை எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபா கொடுத்தாலும் ஒரு தண்ணீர் கொடுத்தாலும் அந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் கிரியை கண்டிப்பாக பலன் உண்டு. கர்த்தர் கொடுப்பார். அதை மகிமைகளை பின்னால் பாதுகாக்கும். அப்பொழுது நீங்கள் கூப்பிடுவீங்க. 9ஆம் வசனம் அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுபடியும் கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதுவும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியில் நடத்திலே உன் ஆத்மாவினை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவையும் திருப்தி ஆக்கினாள். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் வைத்து உன் அந்தகார மத்தியானத்தை போல் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் கூப்பிடும்போதே கர்த்தர் கேட்பார். நீங்கள் சத்தம் போது நான் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுவார். நுகத்தடி எடுத்துப்படுங்க. மற்றவங்களை குறித்து வீணாக புறம் பேசாதீங்க. விரல் நீட்டுதல் நிபச்சொல்ல பேசாதீங்க. எல்லாவற்றையும் அகற்றிப்படுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அப்பொழுது உங்கள் ஆத்மாவை என்ன செய்வாராம்? நித்தம் நடத்துவாராம். எவ்வளோ வரைச்சி வந்தாலும் இந்த பூமியில் இனி வருகின்ற காலங்களில் இயற்கை பேடர் அழிவோ இது வந்தாலும் உங்கள் ஆத்மா கத்த திருப்தியாக்கார். உங்கள் எலும்பு ஸ்ட்ராங்காக மாறும். நீங்கள் எப்போவுமே ஒரு தண்ணீர் பக்கத்தில் உள்ள தோட்டம் போல, மரம் போல, வற்றாத நீரூற்று போல செழிப்பாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. கடைசியாக உன்னிடத்திலிருந்து தோன்றின ஜனங்கள், உங்கள் ஒரு வெளிச்சத்தில் ரட்சிப்பின் வெளிச்சத்தில் உதிக்கிற ஜனங்கள் பாலாய் கிடந்த பூர்வமில் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவாங்க. தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரம்லாம் நீங்கள் கட்டுவீங்க. திறப்பானதை நீங்கள் அடைக்கிறவங்க என்றும் குடியிருக்கக்கூடிய பாதையிலே திட்டம் என்று நீங்கள் பெயர் பெறுவீங்க. ஹல்லேலூயா. சரிய அந்த திறந்து கிடக்கிற பல காரியங்களை நீங்கள் அடைக்கிறவங்க பெயர் பெறுவீங்க. குடியிருக்கும்படி யோவான் ஸ்நானன் போல பாதையில் திட்டம் என்று நீங்கள் பெயர் பெறுவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிங்க, உபவாசிங்க, ஆவியான ஜெபிங்க, மற்ற உதவி செய்யுங்க, ஆண்டவரை நேசிங்க, உண்மையாக செய்யுங்க. வலதுகை கொடுக்குற இடது யாரையாவது அப்படிப்பட்ட நற்காரியங்களை நன்மைகளை செய்யுங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கார். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் செய்யும் பொழுது இப்படி காரியங்கள் செய்யும்போது கர்த்தர் எப்போவுமே உங்கள் கூட இருப்பார். நீங்கள் கூப்பிட்டா உடனே ரிப்ளை கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்கள் எலும்பை ஸ்ட்ராங் ஆக்குவார், அதை வீக்காக்க மாட்டார். நீங்கள் நீர் பாய்ச்ச தோட்டம் போல இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் இருள் வெளிச்சமாக மாறும். ஹல்லேலூயா. மத்தியானது போல மாறப்போகிறது. நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஜெபிப்போம். ஸ்தோத்திரே சபா, ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரீப்ரா காஃபாரா பாலா துராபாரா ஷிபாரா பாரி பாலா பாரிபா. ஹல்லேலூயா. இருளிலே உனக்கு வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம். எந்த கிரியைகள் இருளை போல இருந்தாலும், வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தாலும் இப்படி வெளிச்சம் இறங்கட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தில்
உடைய வெளிச்சம் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள வெளிச்சம் இறங்கட்டும். ஆமேன். அந்தகாரம் மத்தியானத்தை போல் மாறட்டும். எல்லாம் புதுசாகட்டும். அப்பா, பசி உள்ளவங்க இடத்துல எங்கள் ஆத்துமாவை சாய்த்து அப்பா ஏழைகளுக்கு உதவ அப்பா எங்களால் கூடுமானபடி பசியுள்ளவர்களுக்கு நாங்கள் கொடுக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆவியில் நிரப்புங்க. மற்றவங்களை பற்றி குறை சொல்லாதபடிக்கு கட்டப்பட்ட ஜனங்களை நாங்கள் அந்த கட்டுகள்லேருந்து விடுதலையாக்க ஒவ்வொருவரும் கிருபை கொடுங்க. உண்மையாய் நாங்கள் உபவாசம் இருந்து செபிக்க ஒருவரையும் கிருபை கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் உங்கள் பிரசன்னத்தினால் நிரப்புங்க. நன்மையும் கிருபையும் மட்டும் தொடரட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.